Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 10 யூனிட் 3 ஓட சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a கண்டெய்னர் இருக்குது, அதோட கெப்பாசிட்டி வந்து 70 ml. ஸோ ஒரு கண்டெய்னர் ட்ராப் பண்ணி அதோட கெப்பாசிட்டி வந்து 70 ml, அதாவது 70 ml வரைக்கும் எந்த ஒரு லிக்விடை நம்ம ஊற்றினாலும் அது பிடிக்கும். இப்போது அந்த கண்டெய்னரில் நம்ம 50 ml வரைக்கும் ஒரு லிக்விடை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இருக்குது லிக்விடோடைய இனிஷியல் லெவல் 50 ml. இந்த 70 ml கண்டெய்னரில் 50 mlக்கு ஃபஸ்ட் நம்ம லிக்விடை வந்து ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய லிக்விடை வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி நம்ம ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லிக்விட் ஹீட் ஆகுமா இல்லை கண்டெய்னர் ஹீட் ஆகுமா? நம்ம ஹீட்டை கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு பாத்திரம் கண்டெய்னர் தான் ஹீட் ஆகும், அதுக்கப்புறமா தான் லிக்விட் வந்து ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் வந்து ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சாலிட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இந்த இடத்துல கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு சாலிட், அது ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்? இப்படி இருக்கக்கூடிய கண்டெய்னர் இவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா, அப்போ அந்த லெவல் ஆஃப் லிக்விட் என்ன ஆகும்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், கம்மியாகும். எவ்வளோ வரை கம்மியாக இருக்குன்னா 48.5 ml வரைக்கும் கம்மியாக இருக்குது. 50 ml இருந்து கீழே ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் சூடாகி கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகி லிக்விடோட லெவல் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ ஆல்ரெடி கண்டெய்னர் ஹீட்டாக தான் இருக்குது. இப்போ கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா போய் லிக்விடை ஹீட் பண்ணுது. அப்போது 48.5 ml வரைக்கும் இப்போ லிக்விட் லெவல் இருக்குது இல்லையா? அப்போது இந்த லிக்விடுக்கு ஹீட் எனர்ஜி சப்ளை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த லிக்விடு வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும். சாலிடாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போது இந்த 48.5 ml லெவலில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரைஸ் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா 51.2 ml வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, we have to find the apparent and real expansion. இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ்லாம் எழுதிடலாம். லெவல் ஆஃப் லிக்விட் L1 அப்படிங்கிறது இனிஷியல் லெவல் 50 ml அண்ட் லெவல் ஆஃப் லிக்விட் L2, அதாவது கண்டெய்னர் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி லிக்விடோட லெவல் வந்து குறைஞ்சிச்சு இல்லையா, அது வந்து 48.5 ml. அடுத்து லெவல் ஆஃப் லிக்விட் L3, இது வந்து லிக்விட் வந்து ஹீட் ஆகி அது வந்து ரைஸ் ஆனது லெவல், தட் இஸ் 51.2 ml. திஸ் இஸ் அ ஃபைனல் லெவல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரியல் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்த்துடலாம். ரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன பார்த்தோம்? கண்டெய்னர் இல்லாமல் லிக்விட் மட்டும் டைரெக்டாக ஹீட் ஆகி அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அதை தான் நம்ம ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் தான். அப்போ கண்டெய்னர் இல்லாமல் லிக்விட் மட்டும் ஹீட் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 50 ml இருந்துச்சு இல்லையா, அப்போது அப்படி இருக்கும்போது இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய 50 mlக்கு நம்ம ஹீட் வந்து சப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஹீட் ஆச்சு, அதோட லெவல் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அப்போது இந்த லெவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவலில் லிக்விட் இருக்கும்போது தான் கண்டெய்னர் ஹீட் ஆச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்துல கண்டெய்னர் பற்றியே பேசலை. எந்த லெவலில் லிக்விட் இருக்கும்போது அந்த லிக்விட் ஹீட் ஆச்சோ அதை தான் பார்க்கணும். அப்போது இங்கே 48.5 ml லிக்விட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும் போது இந்த லிக்விடுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணுறதுனால இதோட லெவல் வந்து ரைஸ் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இந்த L2 அண்ட் L3 இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா என்னென்னா L3 மைனஸ் L2. L3 வந்து 51.2 மைனஸ் L2 வந்து 48.5. இதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணும் போது we will get 2.7. ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் அதோட வேல்யூ வந்து 2.7 ml. அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இடத்துல வந்து லிக்விட் ஹீட் பண்ணுறோம், பட் ஆல்சோ கண்டெய்னரும் சேர்ந்து அதில் வந்து ஹீட் ஆகும். அதான் வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனுடைய ஃபார்முலா என்னென்னா L3 மைனஸ் L1, தட் இஸ் ஃபைனல் லெவல் மைனஸ் இனிஷியல் லெவல். கண்டெய்னரோடைய சேர்த்து நம்ம லிக்விடையும் ஹீட் பண்ணுறோம், ஓகேவா? அதனால தான் L3 மைனஸ் L1 which is equal to 51.2 மைனஸ் 50 which is equal to இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும்போது you will get 1.2 ml. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எக்ஸ்பான்ஷன் தான் வந்து கிரேட்டராக இருக்குது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை விட. இப்போ சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் நம்ம டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம் அண்ட் ஒரு கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம் 4 டைம் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் ப்ரெஷர். அதாவது இனிஷியலாக ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் வந்து இருக்குது. அந்த இனிஷியல் ப்ரெஷரை P1 எடுத்துக்கிறோம். அந்த இனிஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் இருக்குது Pன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இனிஷியல் ப்ரெஷரை நம்ம வந்து 4 டைம்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் த இனிஷியல் ப்ரெஷர் P2, தட் இஸ் ஃபைனல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் த இனிஷியல் ப்ரெஷர். 4 டைம்ஸ்னால் 4 into அப்படின்னு அர்த்தம். அதான் வந்து 4 டைம்ஸ், தட் இஸ் 4P.
அப்படியே நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கண்டெய்னரில் கேஸோட வால்யூம் வந்து என்ன ஆகுதுன்னா 20 cc இருந்து எவ்வளவா மாறி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. we have to find the final volume V2. ஸோ V1 அப்படிங்கிறது 20 cc. cc அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் ஆர் கியூபிக் சென்டிமீட்டர். we have to find the final volume V2. ஸோ இது பாயில்ஸ் லா அப்படிங்கிறதுனால அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா PV is equal to constant. அப்போ இந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி V2 கண்டுபிடிக்கிறதுனா P1 into V1 is equal to P2 into V2. இந்த V2 மட்டும் இங்கே வச்சுக்கலாம், அது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாம் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ண வில் கெட் V2 has 5 cm3. நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், we have to find the final temperature of the copper rod. ஒரு காப்பர் ராட் இருக்குது, அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன? ஃபைனல் டெம்பரேச்சரை நம்ம T2ன்னு எடுத்துக்கிறோம். அதை தான் வந்து கண்டுபிடிச்சி ஆகணும். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது ஃப்ரம் 10 மீட்டர் ஸ்கொயர் டு 11 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10லேருந்து 11க்கு மாறுதுன்னா 10 அப்படிங்கிறது இனிஷியல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், தட் இஸ் டேக்கன் as A1 which is equal to 10 மீட்டர் ஸ்கொயர். அண்ட் ஃபைனல் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் டேக்கன் as A2, அதோட வேல்யூ வந்து 11 மீட்டர் ஸ்கொயர். Due to heating, the copper rod is initially kept at 90 Kelvin. கெல்வின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா அது வந்து டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ணுது. இனிஷியல் டெம்பரேச்சர் தட் இஸ் T1 is equal to 90 Kelvin. ஃபைனல் டெம்பரேச்சர் T2 வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனோட வேல்யூ வந்து 0.0021 per Kelvin அப்படின்னு இதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் T2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா என்னென்னா ΔA/A is equal to alpha A into ΔT. alpha A அப்படின்னா சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்னு அர்த்தம். அதாவது A2 மைனஸ் A1, ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா by A அப்படிங்கிறது இனிஷியல் ஏரியா which is equal to alpha A into delta change in temperature, that is T2 minus T1. இப்போது இந்த வேல்யூவெல்லாம் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 11 minus 10 1/10 அப்படின்ட்டு வரும். அண்ட் ரிமைனிங் அதை அப்படியே எழுதிடலாம். அண்ட் இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இதை வந்து இந்த சைட் கொண்டு வரோம். இங்கே மேலே இருக்கக்கூடியது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் வரும்போது கீழே வந்துடும். கீழே வந்ததுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணோம்னா இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் பிளேஸ் வந்து ஒரு இது ரைட் சைட் தள்ளி போகுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த டெசிமல் பிளேஸ் மூவ் பண்ணுறதுக்காண்டி மேலேயும் கீழேயும் 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த டெசிமல் பிளேஸ் வந்து போயிடும். ஸோ மேலேயும் கீழே 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 1000/21 கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த டைம் இந்த T2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த -90 இந்த சைடு கொண்டு வரும்போது +90 ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது we will get T2 as 137.61 Kelvin. எப்படி எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா கீழே டினாமினேட்டரில் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். 1 into 1000 1000 plus 90 into 21. 90 into 21ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு 21 9 வந்து எவ்வளோ 189. இப்போ 90 0 இருக்கு இல்லையா, அதனால் ஒரு தடவை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1890 இதுதான் வந்து 90 into 21உடைய வேல்யூ. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி by 21 is equal to T2. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது we will get 2890 by 21 is equal to T2. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணுறோம். இங்கே இருக்குது டிவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 21 ones are 21. இப்போ 8 minus 1 வந்து எவ்வளோ 7. அடுத்து 9 இறக்குறோம். 79 அப்படின்னா 21 3s are 63. ஸோ இது வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் 21 3s are 63. இதை வந்து செப்பரேட் பண்ணும்போது you will get 16. அண்ட் அடுத்தது வந்து 0 கீழே இறக்குறோம். 160 அப்படின்னு பார்த்தோன்னா 21 into 7s are 147. இது எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 21 into 7s are 147. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது you will get 13. இங்கே வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு 0 போட்டுக்கிறோம். இப்போ 130 அப்படின்னும் போது 21 6 are 126. இந்த இதை எடுத்துக்கிறோம். 21 6 are 126. இதை செப்பரேட் பண்ணும்போது you will get 40. இப்போ T2ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 137.6 Kelvin. நெக்ஸ்ட்டு செகண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பார்க்கலாம். கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். இதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஆல்ஃபா வி. அதாவது நம்ம கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனை வந்து வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். அதனால தான் ஆல்ஃபா வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 0.25 மீட்டர் கியூப் ஃப்ரம் 0.3 மீட்டர் கியூப். அதாவது வால்யூம் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதிலேருந்து. அப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு கடைசியில். இதுதான் வந்து சேஞ்ச் இன் வால்யூம் டெல்வின்னு எடுத்துக்கிறோம். எதுலேருந்து அப்படின்னா 0.3லேருந்து. இது வந்து இனிஷியல் வால்யூம் V1 எடுத்துக்கிறோம். அண்ட்
சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 50 கெல்வின், தட் இஸ் டெல் டி, தட் இஸ் 15 கெல்வின். இப்போ அக்கார்டிங் டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion ஃபார்முலா வந்து del v by v is equal to alpha v into del t. இப்போ del v அப்படிங்கிறது 0.25 by v, அதாவது இனிஷியல் வால்யூம் which is 0.3 is equal to alpha v அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். del tங்கிறது 50. ஃபஸ்ட்டு நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். இப்போ 2 இருக்குது, ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மேலே கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே 25/13 வரும். அண்ட் 50 இங்கே இருக்கு இல்லையா, இது இங்கே கீழே கொண்டு வந்துடும். இங்கே மேலே இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைட் வரும்போது கீழே வந்துடும். அண்ட் இதை நம்ம கேன்சல் பண்ணணும். யூ வில் கெட் 1/60 is equal to alpha v. 1/60 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 1 தானே இருக்குது. ஸோ 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 போடுறோம். இதாலேயே நம்மளால் டிவைட் பண்ண முடியாது 10 வச்சுக்கிட்டு. ஸோ இன்னொரு 0 போட்டு ஒரு 0 போடுறோம். அதுக்கப்புறமா 60 1s are 60, நமக்கு வந்து 40 வந்து கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டை வச்சு போட்டிருக்கிறதுனால இங்கே 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 66 எவ்வளோ வரும்னா 360 வரும். இப்போ த வேல்யூ இஸ் alpha v is equal to 0.016 k power -1. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ ஆஸ்க் த கமெண்ட் செக்ஷன். இந்த யூனிட்டில் நான் தியரி போர்ஷன்ஸும் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட கிளாஸ் 6 to class 9 வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். See you soon again in next video. Thank you for watching.